உனக்கு எதிராக நீ குற்றவாளி என்று நிரூபிப்பதற்காக தலைமை குருக்களும் மூப்பரும் இத்தனை சான்றுகளை கூறுகிறார்களே, உன் காதில் விழவில்லை? யூதர்களே, இவரிடம் எனக்கு ஒரு குற்றமும் தோன்றவில்லை. சரி, நீங்கள் சொல்லுவது போல் இவர் குற்றவாளியே என்று வைத்துக் கொண்டாலும் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். ஒவ்வொரு பாஸ்கா திருவிழாவின் போதும் நீங்கள் விரும்பும் ஒரு குற்றவாளியை விடுதலை செய்வது வழக்கம் அல்லவா? அதன்படி பெரும் குற்றவாளியான பரபாஸ் அல்லது மெசியா எனும் இந்த இயேசு, இவர்களில் யாரை விடுதலை செய்ய விரும்புகிறீர்கள்? அப்படியானால் இவரை, மெசியா என்னும் இந்த இயேசுவை நான் என்ன செய்யட்டும்? இனி உங்களிடம் ஏது சொல்லியும் பயனில்லை. இவனுடைய ரத்தத்தின் மட்டில் நாம் குற்றமற்றவன். அது இனி உங்கள் பாடு. இவன் ரத்தம் அப்படியானால் இதோ மனிதன், உங்கள் இஷ்டம் போல் செய்யுங்கள். உடலும் குருதி தெரித்தது, மண்ணே சிதறி தெரித்தது எங்குமையோ. என்ன கொடுமை! கசைடிபட்டு கற்கள் கதறி குமுறியதைக் கண்டும் கசியாத கல்லஞ்சர்கள் அவரை எள்ளி நகையாடி ஏளனம் செய்யத் தொடங்கினர். கொடுமையின் கோரத் தாண்டவம் இதோ. வீரர்களே, இந்த இயேசுநாதனை சிலுவையில் அறையும் முன் தகுந்த மரியாதைகள் செலுத்த வேண்டாமா? என்ன செய்யலாம்? ஒன்று செய்யலாம். என்ன? அரசனை போல அலங்கரிப்போம். நல்ல யோசனை, நல்ல யோசனை. தன்னை அரசன் என்று கூறிக்கொண்டவர் அல்லவா இவர்? அவர் உடுத்தி இருக்கும் ஆடைகளுக்கு பதிலாக இந்த செந்நிற போர்வையை போற்றும். இதோ போர்த்தியாகிவிட்டது. யூதர்களின் அரசன் என்று கூறி எல்லோரும் கை தட்டுவோம். இன்னும் அரசனாகவில்லை. என்ன? இதோ கிரீடம். இதை சூட்டினால் அல்லவா அரசனாக? முள்ளாலான கிரீடம். முள்முடி சுட்டுவோமா என்றார். உமக்கு முள்முடி சூட்டுகிறோம். இந்த முள்முடியை இன்னும் அழுத்துங்க. அழுத்தமாக முள்முடியை வைக்கிறேன். இதோ பிரம்பு, இதை பிடியும். இதுதான் உமக்கு செங்கோல். யூதரின் அரசே, நீர் வாழி. அரசராம் அரசன் முகத்தில் காரி உமிழுங்கள். இந்த கம்பை பிடுங்கி அவர் தலையில் ஓங்கி அடிப்போமா? அதுதான் அரசனுக்கு செய்யக்கூடிய மரியாதை. சரி, இவரை சிலுவையில் அறைய வேண்டும் அல்லவா? ஆமா, இவரை கொல்கத்தாவுக்கு கூட்டிக் கொண்டு செல்வோம். என்னவெல்லாம் துன்பக் கதை பேசுதே, என்றும் இல்லா புயல் ஒன்று வீசுதே. கண்ணிமை போல் என்னைக் காக்கும் தெய்வம் என்று கண்ணீரில் நான் நனைய கடுஞ்சிலுவை சுமந்ததே. கண்ணீரில் நான் நனைய கடுஞ்சிலுவை சுமந்த
அத்துடன் அவர் வாழ்வு முடிந்து விட்டதென எண்ணினர் மூடர்கள்.
உயிர்த்தெழுந்த இயேசு, மரியே, மரியே, என்னை இப்படி பற்றிக் கொள்ளாதே. ஏனெனில் நான் மேலெழும்பி என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ போய் என் சீடர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும், என் கடவுளும் உங்கள் கடவுளும் ஆகியவரிடம் நான் மேலே எழும்பி செல்கிறேன் என்று சொல். நான் ஆண்டவரை கண்டேன், நான் ஆண்டவரை கண்டேன். ஐயா, இயேசு உயிர்த்து விட்டார். அவரை நான் பார்த்தேன். அவர் என்னோடு பேசினார். உண்மையாகவா? ஆம், உண்மையாகத்தான். கல்லறை தோட்டத்தில் அவரது அழகிய முகத்தை பார்த்தேன். என்னை நம்புங்கள். ஒருவேளை மதுரைக்கு இயேசுவின் நினைவாகவே சித்தம் கலங்கிவிட்டதாக எண்ணுவோம். இல்லை, நான் சுய நினைவோடுதான் பேசுகிறேன். என் இயேசுவை நான் தரிசித்தேன். என்னை நம்புங்கள், என்னை நம்புங்கள். மீண்டும் நம்மிடையே வந்திருக்கிறார். ஆஹா, ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. உங்களுக்கு சமாதானம். இதோ பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். என் தந்தை என்னை அனுப்பியது போல் நான் உங்களை அனுப்புகிறேன். விண்ணிலும் மண்ணிலும் எல்லா அதிகாரங்களும் எனக்கு அளிக்கப்பட்டுள்ளன. நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் என் சீடராக்குங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் அவர்களுக்கு போதியுங்கள். உலகம் முடியும் வரை நான் எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன்.